guys, eyebrows வந்து நீங்களே வந்து த்ரெட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்களே த்ரெட் பண்ணனும்னு நினைக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்களே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க எப்பவுமே வந்து சலூன் சர்வீஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு ஷேப் தெரியும். ஸோ அதனால நீங்களே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது உங்களோட ஐப்ரோஸ் வந்து நல்லா டிஃபைனாக தெரியும். அண்ட் நீங்கள் ஐப்ரோஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரெட்டில் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஐப்ரோ ரைசர் வாங்கி செகண்ட் டைம் யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஷேப் கொண்டு வர முடியும். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்பூலி ப்ரஷும் ஆங்கிள் ப்ரஷும் எடுத்துக்கோங்க. ஸோ அது ரெண்டுமே போதும் உங்கள் ஐப்ரோஸை அழகாக ஃபில் பண்ணுறதுக்கு. ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு ஜெல் பேஸ்ட்லேயும் இருக்குது அண்ட் பவுடர் பேஸ்ட்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து நேச்சுரலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பவுடர் பேஸில் இருக்க ஐப்ரோஸ் பேலட்டே வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நல்லா டிஃபைனாக தெரியணும், அழகாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெல் பேஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஐப்ரோக்கு ஃபில் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் நெக்ஸ்ட் பியூட்டி டிப்ஸில் பார்க்குறேன். டாடா பை.